இப்படி நம்ம வீட்டுக்கு போடும்போது இந்த ஆன் கிரிட் சிஸ்டம் தான் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஆன் கிரிட் சிஸ்டத்துலேயும் இப்போ நாங்கள் வந்து எம்பிபிடின்னு ஒரு சிஸ்டத்தை இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். எம்பிபிடிங்கிறது எல்லா இடத்துலையும் கிடைக்குது. அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி எப்பெல்லாம் ஆன் கிரிட் சிஸ்டம் பவர் ஃபெயிலியர் ஆகி ஒர்க் ஆகாமல் இருக்கோ, சும்மா இருக்கிற பேனல்லேருந்து மின்சாரத்தை நம்ம பேட்ரி பேங்கிங்க்கு கொண்டு வந்து வீட்டுக்கு பயன்படுத்துகிற மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்துருக்குறோம். அந்த சிஸ்டத்தை இங்கேயே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம். அது மாதிரி எனக்கு பேக்கப் கண்டிப்பாக வேணும் சார். என் வீட்டில் வந்து ஏசி ஓடணும், பேக்கப்லேயே ஏசி ஓடணும், ஆன் கிரிட் சிஸ்டமும் வேணும், அதே நேரத்தில் கரண்ட் இல்லாத நேரங்களில் நான் வந்து ஏசியும் நான் ஓட்டிக்கிடணும், எனக்கு ஃபுல் பவர் வேணும் அப்படின்னா ஹைப்ரிட் சிஸ்டத்துக்கு போயிடுங்க. லித்தியம் ஃபெரஸ் பாஸ்பேட் பேட்ரி வந்துருச்சு. 10 வருஷம் வேரண்டி, 30 வருஷம் வரைக்கும் லைஃப் இருக்கக்கூடிய பேட்ரிஸ்லாம் வந்துருச்சு. அந்த பேட்டரியை சரியான முறையில் டிசைன் பண்ணி போடுங்க. நிச்சயமாக உங்கள் வீட்டில் 24 மணி நேரம் லக்ஸூரியஸாக பவர் இருந்துக்கிட்டே இருக்கும். ஈபிலேருந்து பவர் வரலேன்னா கூட காலையில் 7 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் ஃபுல் பவர் சோலார் பேனல்லேருந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பேட்டரியில் ஸ்டோர் ஆகிருக்கிற பவர், ஒரு பேட்டரிக்கு 5 யூனிட் ஸ்டோர் ஆகிருக்கும். 2 பேட்டரி 3 பேட்டரி போட்டிருந்தீங்கன்னா 10 யூனிட் 15 யூனிட் வரைக்கும் ஸ்டோர் ஆகிருக்கும். நைட்டு ஃபுல்லாக பேட்டரியிலேருந்து வரும், மறுநாள் காலையில் சோலார் பேனல்லேருந்து ஸ்டோர் பண்ணும். இந்த மாதிரி நீங்கள் 24 ஹவர்ஸ் பவர் இல்லாத இடங்களுக்கும் நம்ம லித்தியம் ஃபெரஸ் பாஸ்பேட் போட்டு பண்ணலாம். ஏசி முதற்கொண்டு தண்ணி மோட்டார் முதற்கொண்டு எல்லா விதமான எக்யூப்மெண்ட்டையும் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற அந்த லித்தியம் ஃபெரஸ் பாஸ்பேட் இன்வெர்ட்டரில், ஹைப்ரிட் இன்வெர்ட்டரில் நீங்கள் பயன்படுத்த முடியும். அதனால் நமக்கு தேவை எது, எந்த விதமான இடத்துக்கு நம்ம சோலார் போட போகிறோம், இதெல்லாம் நீங்கள் முதல்லே பண்ணிக்கணும். குறிப்பாக வீட்டுக்குன்னா நம்ம எளிமையான முறையில் எவ்வளோ யூனிட் நமக்கு கன்சியூம் பண்ணுறோம், இதன் அடிப்படையில் நீங்கள் சோலார் போட்டுடலாம். 100க்கு 100% லாபம் அடைஞ்சிடலாம். ஆனால் கடைகளுக்கோ அல்லது பள்ளிக்கூடம், கல்லூரி இந்த மாதிரியான கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கோ நீங்கள் சோலார் போடும்போது ஒரு 10 நாள் நீங்கள் பவர் ஆடிட்டிங் பண்ணி ஒவ்வொரு மணி நேரமும் எவ்வளோ மின்சாரத்தை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத மிக தெளிவாக நீங்கள் அனலைஸ் பண்ணிடணும். அனலைஸ் பண்ணிவிட்டு ஆன் கிரிட்டு போடாதீங்க. கமர்ஷியல் சிஸ்டம்னு வந்துருச்சுனாலே ஆன் கிரிட், குறிப்பாக ஒரு 50,000 வரைக்கும் பில்லு வரக்கூடிய சின்ன சின்ன மீடியம் சைஸ் எக்யூப்மெண்ட்டு, அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு, என்டர்பிரைசஸ்க்கெலாம் நீங்கள் தயவு செய்து ஆன் கிரிட் போயிடாதீங்க. 50,000 ரூபாய்க்கு மேலே வருது, 1,00,000 ரூபா, 2,00,000 ரூபா, 3,00,000 ரூபா கட்டுறோம் அப்படின்னா அந்த நேரத்துக்கு உங்களுக்கு ஆன் கிரிட் பார்ட் ஆஃப் த லோடு கட் பண்ணும். ஒரு 30லேருந்து 40% வரைக்கும் ஆன் கிரிட் சிஸ்டம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். நீங்கள் 80லேருந்து 90% வரைக்கும் நம்முடைய ப்ரொடக்ஷனை நம்மளே பண்ணணும் அப்படின்னா நிச்சயமாக பேட்ரி பேங்கோட கூடிய இப்போ லாங் லைஃப் வரக்கூடிய லித்தியம் ஃபெரஸ் பேஸ் வந்ததுனால நமக்கு இந்த பயன் இருக்குது. அப்போது ஒரு மீடியம் சைஸ் என்டர்பிரைஸ், எனக்கு 10,000, 15,000, 20,000, 30,000 கரண்ட் பில் வருது, நிச்சயமாக நீங்கள் ஆஃப் கிரிட் சிஸ்டத்துக்கு போயிடுங்க.